வெல்கம் டு ஃபுட் ஆசம். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னால் நம்ம வந்து மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் நம்ம பண்ண போகிறோம். இது நம்ம வீட்டிலையே ஹைஜீனிக்காக எப்படி நம்ம பண்ண போகிறோங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு மரவள்ளிக்கிழங்கு தோல் சீவி நான் வந்து 3 சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒன்று வந்து ரவுண்ட் சைஸு ரொம்ப தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து சதுரமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னொன்று வந்து நம்ம வந்து குச்சி குச்சியாக இருக்கும்ல அந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது 2 mm அளவுக்கு நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ 3 ஷேப்பில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி நீங்கள் கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்காக நம்ம வந்து டீ கூட இல்லை காஃபி கூட நம்ம சேர்த்து சாப்பிட்டோன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நறுக்குதுன்னா நம்ம வந்து நைஸாக நறுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து மொறுன்னு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம நீளமாக நறுக்கும்போது இந்த மாதிரி 2 mm அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணி நம்ம வச்சுக்கணும். இப்போ வந்து நம்ம வந்து இது டீப் ஃப்ரை தான் நம்ம பண்ணணும். அதனால் தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம வந்து அந்த நறுக்குனதை நம்ம பிசிறி விடணும். ஏன்னா நீங்கள் போட்டிங்கன்னா ஒரே இடத்துல இருக்கும், உங்களுக்கு வந்து வேகாது. அதனால் நீங்கள் போடும்போது நல்லா பிசிறி விட்டிங்கன்னா அங்கங்கே நல்லா பரவி வேகும். நீங்கள் ஒரே இடத்துல போட்டிங்கன்னா இந்த மாதிரி கும்மலாக வேகும். உங்களுக்கு வந்து அந்த கிறிஸ்பு கிடைக்காது, எல்லா பக்கமும் உங்களுக்கு வந்து வேகாது. நீங்கள் போட்டவுடனே டக்குன்னு நீங்கள் வந்து கரண்டியை வச்சு இந்த மாதிரி நீங்கள் பிரித்து விட்றணும். அதே டைம் நீங்கள் வந்து ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேக வச்சிங்கன்னா தான் டக்குன்னு உங்களுக்கு வந்து வேகும். இந்த மாதிரி லைட் ப்ரௌன் கலர் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதாவது உடச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா மொறுன்னு இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா எடுக்கும்போதே பாருங்கள் மொறுன்னு நல்லா இதாக இருக்குது, க்ரன்ச்சியாக இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்தையும் எடுத்தாச்சு. நம்ம நீளமாக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை நம்ம போட்டு ஃபஸ்ட் நம்ம வறுத்து எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஒன்றேன்னு எடுத்து நீங்கள் வந்து இப்படி உடச்சி பார்த்தீங்கன்னா அந்த கிறிஸ்பு உங்களுக்கு தெரியும். அந்த பாருங்கள், இதுதான் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி. அது வந்து நல்லா கிறிஸ்பாகிடுச்சுன்னா அதுவே மேலே நல்லா மிதந்துட்டு வந்துடும். அப்போ நீங்கள் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம குச்சி குச்சியாக நறுக்கியிருந்தாலும் அதை வறுத்தெடுத்தோம். இப்போ நம்ம வந்து ரவுண்டாக இருக்கிறத நம்ம வறுத்தெடுத்துடலாம். நான் வந்து சின்ன கிழங்காக தான் நான் வாங்கினால உங்களுக்கு வந்து சின்ன சைஸாக இருக்குது. நீங்கள் நல்லா பெரிய கிழங்காக நீங்கள் வாங்கி நல்லா பெரிய சர்க்கிளாக நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து சின்ன கிழங்காக தான் எனக்கு கிடச்சிது, அதனால் சின்னமாக எனக்கு ரவுண்டாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஷேப்பை ஆட் பண்ணும்போதும் நீங்கள் வந்து தனித்தனியாக தான் போடணும். போட்டுட்டிங்கன்னா ஒன்றா போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேகாது. அதே டைம் நீங்கள் எண்ணெயில் போட்டதுமே இந்த கிழங்கு வந்து டக்குன்னு உங்களுக்கு மேலே வரும். அது நீங்கள் வந்து வெந்ததுக்குன்னு நினச்சிடாதீங்க. இந்த மாதிரி நல்லா கிறிஸ்பாகி மேலே வந்தால் தான் உங்களுக்கு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வந்து. என் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஷேப் வந்து பல விதமாக நம்ம கட் பண்ணி கொடுத்தா தான் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அது வந்து உங்களுக்கு உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் நமக்கு இருக்கணும். அதனால் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பிடிக்கும். உங்களுக்கு நீங்கள் ஸ்கூலுக்கு ஸ்நாக்காக கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இது செய்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இப்போ நம்ம சதுரமாக நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதையும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் சிம்லேயே வச்சுருங்க. இல்லாட்டி எண்ணெய் ரொம்ப காஞ்சிரும், நீங்கள் போட்டதுக்கப்புறமா கருகிரும் கிழங்கு ஆட் பண்ண அதுக்கப்புறமா. இப்போ நம்ம செவ்வகமாக இருந்துச்சுல அதையும் நல்லா பொரித்து நம்ம எடுத்தாச்சு. இப்போ எல்லாமே பாருங்கள் நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குது. நீங்கள் கடையில் நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீப் நல்லா ப்ரௌன் கலரில் இருக்காது. அதே மாதிரி நீங்கள் அதை வந்து மறுநாள் வச்சுருந்தீங்கன்னா ஒரு மாதிரி பதத்த மாதிரி இருக்கும். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு ஏர்டைட்டில் நீங்கள் போட்டு வச்சுக்கிங்கன்னா எப்போ வேணாலும் நீங்கள் செஞ்சு எடுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் எல்லா ஷேப்பையும் ஒரு பெரிய அகலமான ஒரு பாத்திரத்தில் நான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன், பொரிச்சது எல்லாத்தையும். இது கூடவே தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக நம்ம வந்து தனி மிளகாத்தூள் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனா பெப்பர் ஆட் பண்ணி கொடுங்க. அது வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து காரம் இருக்காது. அதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் நீங்கள் ஆட் பண்ணி கொடுங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து இன்றைக்கி வந்து தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தனி மிளகாத்தூள் வேணான்னா நீங்கள் வந்து பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். அதை போட்டதுக்கப்புறமா நல்லா நீங்கள் கையினால் நல்லா பிசிறி விட்டுருங்க. தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த உப்பு காரெலாம் நல்லா இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதே மாதிரி நீங்கள் குவான்டிட்டி நிறைய நீங்கள் செஞ்சு நீங்கள் ஒரு ஏர்டைட்டில் போட்டு நீங்கள் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நாள் வேணாலும் உங்களுக்கு கெடாமல் நல்லா கிறிஸ்பாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இது கூட டீ காஃபி வச்சு நீங்கள் வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். அந்த ரெய்னி சீசனில் ரொம்பவே நல்லாயிருக்கும். நமக்கு சூப்பரான சுவையான மரவள்ளிக்கிழங்கு சிப்ஸ் நமக்கு தயாராகிடுச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.